சொல்லக்கூடிய காரியம் இன்னைக்கு உங்கள்கிட்டயும் அந்த காரியத்தை சொல்றாருன்னு நினைச்சுக்கொள்ளுங்க. வாசிங்களே, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். என்ன சொல்றாரு? அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். இந்த மாதத்துல அண்ணனுக்கு சில காக்காவுக்கு சில காகங்களுக்கு கர்த்தர் கட்டளையிட போறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லிக்கொண்டே வருகிறாரு. கட்டளையிட போறேன். எப்படி? நீ அந்த தண்ணீரை குடிச்சிட்டு காத்துரு, உனக்கு உணவையும் சகலத்தையும் கொடுக்கிற இந்த மாதத்துல சில காகங்களை கர்த்தர் அனுப்ப போகிறார். சில கொடுக்கிறவர்களை கர்த்தர் அனுப்ப போகிறார். நீங்க அவரை நம்பினீங்கன்னா அந்த சமாதானம் இன்னைக்கு உங்க இருதயத்தை நிரப்பும். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிறாரு. இந்த காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. 14வது வசனம் அதுலயே, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். யார் விசுவாசிக்கிறீங்க? ஒண்ணுமே குறைபடாதான். கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து நடத்த போகிறாரு. அவர் சொல்லிட்டாரு, இந்த காரியத்தை வாக்கு பண்ணிட்டு நான் உனக்கு கட்டளையிட போறேன். எதுக்கு? காகங்களுக்கு நான் கட்டளையிட போறேன். எல்லாமே வந்து சேரும். இந்த உலகத்துள்ள என்ன காரியம் இருந்தாலும் சரி, பஞ்சம் இருந்தாலும், போராட்டம் இருந்தாலும், நெருக்கம் இருந்தாலும், கர்த்தர் சொல்றாரு இந்த தேசத்துல மழையை கட்டளையிட போறேன். என்ன கட்டளையிட நாள் வரைக்கும் என்ன செய்ய போறாரா? ஓம் பானையில அரிசி குறையாது, பருப்பு குறையாது, எல்லாம் சகலமா பரிபூரணமா குறைவின்றி நடத்த போகிறார் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அதை சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க பயப்படாதிருங்க. நாளைக்காக பயப்படாதிருங்க. கர்த்தர் அன்றைக்கு அவர்களை போஷித்த தேவன். அங்க பஞ்ச காலத்துல அங்க என்ன நடந்துச்சு? ஊழியக்காரரு ஒரு விதவை வீட்டுக்கு கடந்து போனாரு. அந்த இடம் முழுவதும் பஞ்சம். அந்த ஊழியக்கார இடத்துல கர்த்தர் உன்னை அவ போஷிப்பா, அதுக்கு பிறகு உன்னை போஷிச்சதுக்கு பிறகு அவளை நான் போஷிப்பேன். எப்போ வரைக்கும்? பஞ்சம் முடிகிற வரைக்கும். புரியுதா? கர்த்தர் ஊழியக்காரர வீட்டுக்கு அனுப்புவாரு. அவரை நீ போஷிப்ப, உங்கள்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கும். அவரை நீ போஷிக்க ஆரம்பிப்ப. அடுத்து கர்த்தர் சொல்றாரு, அவனை போஷிச்ச அடுத்த நிமிடத்திலிருந்து